மக்களை வணக்கம். எல்ஹெச்சிசி வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு மதுரைக்கு வந்திருக்கேன். ஒத்தக்கடை அண்ணாமலை கிரிக்கெட் கிளப் நடத்தக்கூடிய 30K டோர்னமெண்ட். இது நாள் பார்த்தீங்கன்னா February மாதம் 17, 18 2 நாள் நடத்துகிறாங்க. ஸோ கிரவுண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தக்கடை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது. டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச்சு யாரையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஞ்செத்தி வெர்சஸ் மேலூர் சூரகுண்டு. ஸோ டாஸ் வின் பண்ண பூஞ்செத்தி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே. மேட்ச் பால் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வெயிட் பால், நிவியா வெயிட் பாலில் போடுறாங்க. மேட்ச் பால் தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சஞ்சய் ஸ்ட்ரைக்கில், சுமன் நான் ஸ்ட்ரைக்கர் சைடில் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே பூஞ்செத்தி சிவா வந்திருக்காங்க. பவர் பிளேயில் முதல் பந்து லோ ஃபுல் டாஸ், ஃபீல்டர் கைக்கே போகுது, கையில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. முதல் பந்து டோர்னமெண்ட்டோட முதல் பந்தில் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஆஃப் த மார்க். ஸ்ட்ரைக்கர் சுமன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் 1 ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி, நேராக பாக்ஸ் டு பாக்ஸ் தூக்கி உள்ளே போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்டெப் டவுன் பண்ணி இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. அதுக்கான நல்ல சான்ஸான்னு பார்த்தா எஸ், பவுண்ட்ரி கொண்டு வராங்க. சேஞ்ச் இன் ஃபீல்டு 4க்கு அப்புறமா லாங் ஆஃபை வெளியே வச்சுட்டாங்க. 4th 1 ஓவரில் சூப்பர் டேக்கு. ஐயோ கவராச்சா என்னன்னு தெரியல, வெரைட்டி போனார் ஒயிட் டெலிவரியை. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் தினகரன் 1 டவுன் பேட்ஸ்மேன். லாஸ்ட் ரிமைனிங் முதல் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. லாங்கானுக்கு நல்ல வேலை. ஐயோ சின்ன மிஸ்ஃபீல்ட், அதில் சிங்கிள் டபுளாக மாறுதுங்க. லாஸ்ட் 1 முதல் பவர் பிளே ஓவரில் நல்லாவே தூக்கி போட்டார். லாங்கான்னு வச்சுருக்காங்க. சிங்கிளோட ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மேலூர் சூரகுண்டு. ஸோ முதல் பவர் பிளே ஓவரில் ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் மீதமுள்ள வந்து 4 ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. ஒரு விக்கெட்டும் அடக்கம். ஸோ பூஞ்சொத்திக்காக இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு பிரபாகரன் வந்திருக்காங்க. முதல் வந்து லோ ஃபுல் டாஸ், கேப்பில் போதுங்க, ஓடி தான் எடுக்கணும். 2 எடுக்கிறாங்க இந்த பந்தில். ஏஸ் அங்கே பவுண்டரியை கிளியர் பண்ணிருச்சு. ஓவரோட முதல் பாலே 4 கொண்டு வராது. செகண்ட் பால் ஓவரில் அதுவும் லோ ஃபுல் டாஸ், ஆளே இல்லாத பக்கம் தூக்கி விட்ருக்காரு. நாளுக்கான சான்ஸான்னு பார்த்தா வெரைட்டி போடுறாருங்க ஃபீல்டர். ஐயோ அவரையும் கிராஸ் பண்ணி பேக் டு பேக் 2 4. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவரில் முதல் 2 பாலே 2 4 கொண்டு வந்திருக்காங்க தினகரன். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து மேலே பட்டிருக்கு, டாட் பால். 4th 1 ஓவரில் ஸ்லோவாக தூக்கி போட்டு லோ ஃபுல் டாஸ், தரையோட நேருக்கு நேராக லாங்கானில் பூஞ்செத்தி சிவா அவர் கைக்கு பேருக்கு சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில். செகண்டில் சஞ்சய் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லாவே தூக்கி போட்டாருங்க. பெரிய விசுக்கு போனாங்க. மிட் ஆன் உங்களுக்கு உள்ளே அந்த காரணத்தினால லாங்கானில் அங்கே ஃபீல்டரே கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஆட பார்த்தாரு. ஸோ செகண்ட் விக்கெட் விடுறாங்க இங்கே மேலூருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறமா நியூ பேட்ஸ்மேன். ஸ்டிக்கில் நவீன் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1 ரிமைனிங் இந்த ஓவரில் ஷார்ட் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. நாளுக்கான சான்ஸான்னு பார்த்தா எஸ், பவுண்டரி கொடுத்துட்டாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க மேலூர் சூரகுண்டு. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு பூஞ்செத்தி சிவா வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் 1 பவர் பிளே முடிஞ்சிருச்சு. டாப் எட்ஜுங்க. ஐயோ ஷார்ட் லெக்கில் அந்த ஃபீல்டரை இப்போ தான் மாற்றினாங்க. இதில் 2 எடுக்க பார்க்காங்க. தயக்கம் வேறு இருந்துச்சு, ஆனால் 2 எடுத்துட்டாங்க. செகண்ட் 1 ஓவரில் ஸ்லோவாக தூக்கி போடப்பட்ட பந்து கேப்லாம் கையிலேன்னு பார்த்தா ஐயோ கேட்ச் ட்ராப்புங்க. கையில் விழுந்த சிட்டர் ரன்னிங்கில் எடுக்க முடியல அவரால். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் பிச்சில் அந்த செம பவுன்ஸ் கிடச்சி ஓவர் பிச்சில் 1 டாட் ஆகிருக்கு. 4th 1 ஓவரில் நல்ல க்ளோஸ் டு த பாடி வச்சாருங்க. சிங்கிள் இதுலேயும். ஸ்டிக்கில் நவீன் இருக்காங்க. சிவா டு நவீன் லெக் கட்டுற மாதிரி போட்டார். கேப்பில் விழுவுதுங்க. இப்போ தான் அங்கேருந்து ஃபைன் லெக் ஃபீல்டரை முன்னாடி கொண்டாந்தாங்க. பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் ஃபீல்டருக்கு பேருக்கு 2 இதில். சிவா டு நவீன். அடுத்த வந்து ஐயோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. ரொம்ப க்ளோஸாக கட் பண்ண பார்த்தாரு. விக்கெட் கீப்பரால் பிடிக்க முடியாமல் டாட் ஆகிருக்கீங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க மேலூர் சூரகுண்டு. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே பிரபாகரன் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஓவரோட முதல் வந்து சரியா அப்பாடில் இன்சைட் எட்ஜ் ஷார்ட் ஃபைனல் வச்சுருக்காங்க. சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் ஸ்டிக்கில் நவீன் இருக்காங்க. ஓவர் பிச் 1 பிக் ஸ்விங்க்கு போனாங்க. டாட்டா இருக்குது.
தேர்ட் பால் ஸ்டம்ப் லைனில் தூக்கி மேலே போட்டிருக்காங்க. லெக் பை உண்டு. எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தா சிவா அங்கே பேக்கப்புக்கு இருக்காங்க. சிங்கிள் மட்டும் இந்த பந்தில். ஸ்டைலில் திவாகரனே மேன் இன் ஃபார்ம். ஐயோ சரியாக போடல, மேலே பட்டிருக்கு. பையில் எடுக்கிறாங்களா பார்த்தா விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் எம்ஜிஆர் வராங்க. போன பால் வந்து நோ பால். அதை தாண்டி முதல் ரன்லேயே அங்கே ரன் அவுட்டு. ஸோ நோ பாலுக்கு மட்டும் தான் ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஓவர் பிச்சிருவான். தட்டி விட்டார். சிங்கிள் ஃபைன் லெக்கில். எடுத்த விக்கெட்டாக இருக்குது, பெரிய விக்கெட்டு. இவ்வளோ நல்லா ஆடிக்கிற பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் இங்கே பிரபு நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஆனால் பாக்ஸ் டு பாக்ஸ் விக்கெட்டா அப்படின்னு பார்த்தா ஏஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அவுட் பண்ணியிருக்காரு. தெளிவான விக்கெட் கீப்பிங். இங்கே ஒரு கேட்ச் விட்டாலும் அடுத்தடுத்து பேக் டு பேக் இங்கே விக்கெட் ஆள்றாங்க. புஞ்சத்தி 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32. இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. மேலூர் சூரகுண்டு. ஸ்ட்ரைக்கில் எம்ஜிஆர் இருக்காங்க. சிலம்பு இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் தமிழ் இருக்காங்க. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் பாக்கி இருக்குது. சரியாக படல ஃபீல்டர். ட்ரை பண்ணாருங்க, முடியல. சிங்கிள் எடுக்கிறாங்க கவர்ஸில். எக்ஸ்ட்ரா ரன்னா அப்படின்னு பார்த்தா 2 எடுத்துட்டாங்க. வெரைட்டி வந்துட்டார். செகண்ட் பால் சிலம்பு டு எம்ஜிஆர். லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரெயிட் டு பவுலர். விக்கெட்டான்னு பார்த்தா இல்லை, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோவாக போட்டிருக்காரு. சரியாக படல. ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸலுங்க. பேக் டு பேக் இங்கே விக்கெட்டை அழுறாங்க மறுபடியும். விக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கிற நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். இங்கே நியூ பேட்ஸ்மேன் கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் பவுலர். பேக் டு பேக் டாட்டு, பேக் டு பேக் விக்கெட்டு. ஸோ இது பிடிச்சி போட வேண்டிய நேரத்தில் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லுவேன். முக்கியமாக தினகரன் விக்கெட்டு இங்கே ரொம்ப குரூச்சலாக இருக்க போகுது. லெஃப்ட் பேட்ஸ்மேன் அவர் விக்கெட்டுக்கு அப்புறமா எஸ் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அருண். ஷாட் பிடிக்கிற முதல் பந்து பெரிய ரீஜனுக்கு தூக்கி விட்டாரு. காத்தா வெளியே போக சான்ஸ்னு பார்த்தா எஸ் 6 கிளியர் பண்ணியிருக்காருங்க. டோர்னமெண்ட்டோட முதல் 6. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 40. இது வரைக்கும் 7 விக்கெட் விட்டுருக்காங்க. மேலூர் சூரகுண்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் புஞ்சத்திக்காக பாண்டியன் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் தமிழனே இது ஒரு முதல் பந்து கேட்டபடியே போட்டாருங்க. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது. பேட்டில் பல்ல டாட்டிங்க. செகண்ட் பால் ஓவரில் பாண்டியன் டு தமிழ். சரியாக படல. சுற்றிக்கிட்டு மேலே போகுது. கீழே குத்த விட்டா தெளிவாக எடுக்கணும்னு சொல்லும்போது தாண்ட விட்டுட்டாருங்க. 2 எடுக்கிறாங்க இந்த பந்தில். தேர்ட் பால் ஓவரில் அடித்து போடப்பட்ட பால் கட்டுக்கான முயற்சி. லைனுக்குள்ளே தான் வருதுன்னு நினைக்கிறேன். எஸ் டாட் பால் சொல்லியிருக்காங்க. 4th ஒன் லோ ஃபுல் டாஸ். இதுவும் சரியாக படல. தெளிவாக எடுக்கணும் சொல் பிரபாகரனை கையிலே விழுந்து போச்சு மிட் விக்கெட் ரீஜனில். சரி நியூ பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கும் முதல் பந்து ஸ்டெப் டவுன் பண்ணார். 2 காலம் முயற்சி கண்டிப்பாக எடுப்பாங்க. அருண் வேகமாக இருக்காருங்க. ரன்னிங் பிடி விக்கெட்ஸு தோ வேற எங்கேயோ போகுது. எக்ஸ்ட்ரா ரன்ஸா அப்படின்னு பார்த்தா எஸ் இப்போ எடுக்கிறாங்க. 3வது ரன் எடுக்க பார்க்குறாங்க. விக்கெட்டுக்கான அப்பீல்னா எஸ் ரன் அவுட். அங்கே லாஸ்ட் ஒன் கீப்பருக்கும் கேரி ஆகாது. குத்த விட்டு பிடிப்பாங்க. தெளிவான ஃபீல்டிங். இங்கே 2 கான முயற்சியில் இங்கே ரன் அவுட்டு. பேக் டு பேக் ரன் அவுட்டு. லாஸ்ட் 2 பாலில் ஒரு இன்னிங்ஸ் முடிவு பெறுது. இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த மேலூர் சூரகுண்டு 45 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 36ல் 46 இப்போ டார்கெட்டு பூஞ்சுத்திக்கு. பூஞ்சுத்தியோட ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. பூஞ்சுத்தி சிவா மற்றும் பாண்டியன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பூஞ்சுத்தி சிவா இருக்காங்க. முதல் ஓவர் போகிறதுக்கு சுமானனே. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பவர் பிளே. முதல் பந்து ஷாட் ஹைட் ஏறி இருக்குது. கிளியர் பண்ண வாய்ப்பா. பேக்வேர்டில் ஓடணும். எடுத்து கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இப்போ சிங்கிள் டபுளாக மாறுது. பவர் பிளேங்கிற காரணத்தினால 2 பேர் வெளியே வைக்கணும். லாங் ஆஃப் வச்சுருக்காங்க. டீப்பில் மிட் விக்கெட் அங்கே ஒருத்தர் வச்சுருந்தாங்க. கேப்பில் போகுதுன்னு நினைக்கிறேன். துரத்தி போகணும். 2வது பாலில் 4 கொண்டு வராரு. கேட்ச் ட்ராப்புக்கு ஒரு பரிசு இங்கே 4 வந்திருக்கு. தேர்ட் பால் ஓவரில் 6 ரன் வந்துருச்சு முதல் 2 பால். பேஜ் கேப்பில் வரும்னு நினைக்கிறேன். எஸ் பவர் பிளேங்கிற காரணத்தினால குத்த விட்டு திரும்ப விட்டாங்கன்னா கண்டிப்பாக 4 ஓவர் சான்ஸ். பேக் டு பேக் 2 நாள். இங்கே முதல் பால் கேட்ச் ட்ராப் 2 எடுத்தாங்க. அதுக்கு அடுத்து 2 நாள் அடிச்சிருக்காரு. அடுத்த வந்து ஷாட் நேருக்கு நேராக நெத்தி அடி. கிளியர் பண்ண வாய்ப்பான்னு பார்த்தா கேட்ச் டேக்கன். இந்த தடவை ஓவர் பிச் 1 செக் பண்ணி கொடுப்பாங்க.
விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒன் டவுன் பேட்ஸ்மேன் இங்கே பிரபாகரன் வராங்க. ஐ திங்க் லாஸ்ட் ரிமைனிங் கேபிட்டல் பிளேஸ்மெண்ட் ஆருங்க. லாங் ஆஃப் அதான் கேட்ச் எடுத்தார். இப்போ ஒரு சிங்கிள் அவர்கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைக்கில் பாண்டியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். லாஸ்ட் ஒன் விக்கெட்டுங்க. இங்கே செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்ட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை உடச்சி கொடுத்தாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 2 ரவுண்ட் பேட்ஸ்மேன் இங்கே சிலம்பரசன் வந்திருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 11. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க பூஞ்சத்தி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு இங்கே பிரபோனே வந்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் முதல் பந்து ஷாட் கைக்கு பக்கத்தில் போகுது. 4க்கான நல்ல சான்ஸ். எஸ் தடுக்க முடியாமல் தரையோட ஒரு 4. செகண்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ் தட்டி விட்டாருங்க. ஆளே இல்லாத பக்கம் பேக் டு பேக் 2 நாள் கொண்டு வராங்க இந்த ஓவரில். முதல்ல அவங்க எப்படி பவர் பிளேயோட செகண்ட் ஓவரை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் பவுண்டரி அடித்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேர்ட் பால் ஓவரில் கொஞ்சம் வேகம் புல் பண்ணியிருக்காருங்க. 6-4 அப்படின்னு பார்த்தா 6 கொடுத்துருக்காங்க. ஃபைன் லெக் திசையில் பேக்வர்ட் ஸ்கொயருக்கும் ஃபைன் லெக்கும் நடுவில் 2 4 ஒரு 6 இந்த ஓவர் வேறு லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேவை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பவுலிங் சேஞ்சு தமிழ் மீதி உள்ள வாழை கண்டிப்பாக பண்ண வந்திருக்காங்க. இந்த ஓவரில் சேஞ்ச் இன் ஃபீல்டு வேறு பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் லெக்கில் ஒரு ஃபீல்டை கொண்டு வந்திருக்காங்க. 4th ஒன் தரையோட பேருக்கு ஷார்ட் கவர்ஸ் ஃபீல்டு கைக்கே பேருக்கு விக்கெட்டானு பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க. டாட் பால் இந்த பந்து ஆஃப் சைட் ஃபுல் பேக்கடாக இருக்குன்னு சொல்லுவேன். ஷார்ட் நேருக்கு நேராக கொடுத்தாரு. கன்ஃபார்ம் 4 எதுவும். எஸ் தடுக்க முடியாத 4 அடுத்த 4 அடிச்சிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் இது லாஸ்ட் ஒன் அக்ராஸ் போயிட்டார். ஓவர் பிச்சு 1 டாட் ஆகிருக்கு. இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29. 2 விக்கெட் விட்டுருக்காங்க பூஞ்சத்தி. ஸோ மீதமுள்ள 24 உங்களுக்கு 17 தேவை. டபுள் பிரேக் த்ரூ கொடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டிட்டார் பிரபாகரன். ஸ்ட்ரைக்கில் இங்கே சிலம்பரசன். நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சுமன் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது 2வது ஓவர். இன்சைட் த சர்க்கிளில் 4 பேர். முதல் பந்து நல்ல பிளே சூப்பர் பிளே பை வச்சுருக்காங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த மந்தில். செகண்ட் பால் ஓவரில் குறுக்க பார்த்தாரு. மேலே பட்டாலும் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கில் சிலம்பரசன் இருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் சிங்கிளுக்கான முயற்சி தான் இருக்கும். பெரிய வயசுக்கு போக மாட்டாங்க. கேப்பில் பிளேஸ் பண்ண பார்க்குறாரு. லோ ஃபுல்டர்ஸாக இருந்தாலும் குறுக்க பார்க்கல. பேட் ஃபேஸை கரெக்டாக மீட் பண்ணுறாரு. சிங்கிள் எடுத்து கொடுக்குறாரு. அதுதான் முக்கியமான விஷயம். மேக்ஸிமம் பிரபாகரன் ஸ்ட்ரைக் கொண்டு வரது தான் பிளானாக இருந்திருக்கு. இப்போ இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் சுமன் டு பிரபாகரன். வெல் பிளேன்னு இன்ஃபீல்டை கிளியர் பண்ணிடுச்சு கண்டிப்பாக. ஃபஸ்ட் இப்போ கொஞ்சம் ஒய்டாக வச்சுருந்தாங்க. பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்த்தா எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. தட்டி விட்டு 4 கொண்டு வந்திருக்காரு. அடுத்த பந்து விட்டு தட்ட பார்த்தாரு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டிக் லைனில் சிங்கிள் வச்சுக்கிட்டாருங்க. ஐயோ எக்ஸ்ட்ரா ரன்னான்னு பார்த்தா பவுலரே போயிட்டார். காலில் போட்டு எக்ஸ்ட்ரா ரனுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இல்லை வேணாம் சிங்கிளே போதுன்னு வச்சுக்கிட்டாங்க. இதோட ஓவர் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37. இது வரைக்கும் 2 விக்கெட் இருக்காங்க பூஞ்சத்தி. மீதமுள்ள 18 உங்களுக்கு 9 ரன் தான் தேவை பூஞ்சத்திக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இங்கே கோபிநாத் போட வந்திருக்காங்க. ஓவரோட முதல் பந்து ஃபுல் டாஸ் சத்தியமாக தட்டி விட்டார். கையில் உள்ளதா எஸ் இந்த தெளிவாக எடுத்திருக்காங்க. ஸோ கேமில் ட்விஸ்ட்டு கொண்டு வரணும்னா இவரோட விக்கெட்டு முக்கியம். ஸோ இந்த விக்கெட்டுக்கு அப்புறமா மேட்சை மாற்ற முடியுமான்னு பார்ப்போம். 18ல் 9 தேவை. இப்போ 17ல் 9 தேவைன்னு மாறி இருக்குது. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பழனிக்குமார் வராங்க. செகண்ட் பால் ஓவரில் இவர் பிடிக்கிற முதல் பந்து கேட்சா. ஐயோ எஃபர்ட் இருந்துச்சுங்க. எஃபர்ட்டுக்கு 100% மார்க்கு. பட் இருந்தாலும் தடுக்க முடியல 4 பேருக்கு. தேர்ட் பால் ஓவரில் 3 பால் பாக்கி இருக்குது. இந்த ஓவரில் இன்னும் 5 தேவை பூஞ்சத்திக்கு. சேம் பாலுங்க. டாட் பால் ஆகியிருக்கு. லாஸ்ட் ரிமைனிங் ஷாட் தூக்கி விட்டார். 6-4 மேட்ரு. எஸ் பவுண்ட்ரி அங்கே அந்த 4ஓட ஸ்கோர்ஸ் லெவலாக இருக்குது. பூஞ்சத்துக்கு இன்னும் 1 ரன் தேவை. கேப்பில் ப்ளேஸ் பண்ணாரான்னு பார்த்தா ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டே ஓடுறாங்க. இங்கே ரன் அவுட்டு. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 35. 4 விக்கெட் விட்டுருக்காங்க. தினகரன் இந்த ஓவரை போகிறாங்க. இந்த ஓவரோட முதல் பந்து நல்ல யாருக்காரு. செகண்ட் பால் ஓவரில் ஐயோ ஒயிட் டெலிவரி. ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் பூஞ்சொத்தி வெர்சஸ் மேலூர் சூரகுண்டு. பூஞ்சொத்தி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.